மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எத்தகைய ஒரு அமைப்பு வந்து கொடுக்க போகிறது பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மே 19ஆம் தேதி 11ஆம் இடங்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்துக்கு மாறுகிறார். கேது வந்து 6ஆம் இடத்துல இருந்த கேது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். ஏன்னா 11ஆம் இடத்துல வந்து ராகு வரும் பொழுது சில நல்ல ஒரு விஷயத்துல, ஒரு எதிர்பார்க்காத விஷயத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. பிற மொழி பேசுபவர்கள், அந்நிய சூழ்நிலையில வாழ்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க, கொஞ்சம் சோஷியல் மீடியா, அப்புறம் வந்து நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடான ஹாட்டான சில விஷயத்துல இருக்கிறது, இந்த ஆப் டெவலப்பர்ஸ் பண்றவங்க, இது எல்லாமே லேட்டஸ்டான சில இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ல எந்த மாதிரி லைன்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு திடீர் ஒரு 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 ரெகக்னிஷன், திடீர்னு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சு அது மூலமா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து அது குறிப்பா ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாவே ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மே 19ஆம் தேதி ஆகக்கூடிய ராகு வந்து கொடுக்கிறார்.